என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. முதல்ல கௌரவகுமாரை கம்பியால் அடித்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த லேடியவும் வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 வயசு குழந்தைய தான் ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கீழே 2 காலையும் பிடிச்சி செவுத்துல அடித்து தரையில் அடித்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதை விட கொடுமை அதை தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அப்படியான்னு கேட்டார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஆகப்பெரும் ஹைலைட்டே அதுதான். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மிக முக்கியமான அமைச்சர் அவர் அதாவது அவங்க நியூஸ் சேனல்லையுமே வந்துச்சு. உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமாவோ இது ஒரு நடந்துருச்சுன்றதெல்லாம் ஒரு விஷயமா ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. நமக்கு விவாதம் பண்றதுக்கு 1000 இருக்குங்க. இது ஒரு விவாதமா? ஓபிஎஸ் என்ன சொல்றார், இபிஎஸ் என்ன சொல்றார், விஜய் கட்சியில என்ன நடக்குது, அங்க என்ன பண்றாங்க, அதை பத்தி பேசதான் நேரம் இருக்கே தவிர இதை பத்தி பேச நேரம் இல்லை. அதனால அது அவருக்கும் தெரியாம போச்சு. இதோடைய சம்பவம் நடந்துன்றது அமைச்சருக்கே தெரியலன்றது எவ்வளவு அம்சமான விஷயமா இருக்கு பாத்தீங்களா? ஏங்க அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். பண்ணிட்டாங்கன்னா நாங்க கைது பண்ண முடியும். அதுக்கான நடவடிக்கை ஒரே நாள்ல நாங்க எடுத்து முடிக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. உடனே எங்க தெரியுமா, இது அதிமுக ஆட்சி கிடையாது. ஒரு நாளைக்கு 100 சம்பவம் நடக்குது, ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் கூட நடக்கக்கூடாது. போதைன்னு ஒரு காரணம்னு இன்னொரு பக்கம் இருக்கு. ரொம்ப ஈஸியா எளிதா கிடைக்குது போதை அப்படின்றது இன்னொரு பக்கம். இதெல்லாம் தடுக்காம அரசு அதை வந்து எப்படி முடக்குறதுன்னு பாக்குறது. இதை தடுக்கிறது எப்படி? ஆமா நடந்துருச்சு, இதுக்கு நாங்க நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இதை நாங்க தடுக்க பாடுபடுறோம், இதுமே இது நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம் சொல்ல. அப்படியான்னு கேட்கிற மாதிரி ஒரு அமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்க இந்த மாதிரி அறிக்கைகளை அப்பப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க முன்னாடி அறிக்கையாவது கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அறிக்கையுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்களை அடுத்தடுத்து அறிக்கைகளா கொடுக்கும்போது அது ஒரு டிபேட்டா மாறும். அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா போடுவாங்க. உங்களை இந்த செய்திகளை பார்க்க விரும்பாதவங்க கூட நீங்க ஒரு செய்தியில வரீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு அவங்க ஒரு விருப்பப்படுவாங்க. அனுபவமே இல்லாத எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குனதுனால என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலைல்ல. ஓபிஎஸ் வெளியே போனார், டிடிவி தினகரன் வெளியே போனார், சசிகலா வெளியே போனார், கட்சி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆச்சு, தேர்தலில் தோத்தீங்க, ஏகப்பட்ட தோல்வி, பாஜக வெளியே போச்சு, இப்படின்னு சொல்லலாமே. அனுபவமே இல்லாமல் உங்களை முதலமைச்சர் ஆக்குனதுனால எம்பியாக இருந்திருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, முதலமைச்சராக இருந்தது இல்லைல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கும், எப்படி உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் அவரே இப்போ வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. ஜெயிக்கிறது தோக்குறது மக்கள் கையில். இதுக்குமே அனுபவம் வேணும், அது வேணும், அதெல்லாம் இருக்காங்க. கூட இருக்கிறவங்க ஏதோ பண்ணுறாங்க. அந்த அனுபவம் வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு மக்கள் இருக்காங்க. அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் பேசினவர்கள் ஒரு 2-3 பேர் மாவட்ட செயலாளர்கள் சிலர்லாம் வந்து நல்லா பேசினாங்க, வேலிடான பாயிண்ட்ஸை வச்சாங்க. சென்னையோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நாங்கள் தகர்ப்போம், இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மார்க்கெட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஆனால் நிறைய பேரோட பேச்சில் வந்து தலைவரை சிஎமாக்கணும், நம்ம தலைவர் வந்தா அப்படின்னு ஒரு புகழ் பாடுற விஷயமாவே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சும்மா புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடந்துட போறது இல்லை. பிரச்சனைகளை பேசும்போது அந்த பிரச்சனைகள் போய் சேரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அதை காணொலிகளில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்றது தெரியும். பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆதவ ஒரிஜினா வந்து பேசுறாரு. அந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்களை சப்ஜெக்டை எடுத்து பேசினாங்கன்னா டிவிகேக்கு இன்னும் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசின் நிர்வாகி பற்றி விவாதிக்க வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான். பீகார் வட மாநிலத்தில் பீகார்லேருந்து ஒரு ஃபேமிலி ஒர்க் பண்ண வந்திருக்கு. அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு 2-3 வயது குழந்தை. நம்ம அடையார் பிரிட்ஜிக்கிட்ட தரமணி அடையார் பிரிட்ஜிக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து கொலை ஒரு பீகார் மாநில அவங்க இவங்களே கொலை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விஜய் அவர்கள் ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. எக்ஸில் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நந்தனத்தில் வந்து ஒரு அரசு மேல்நிலையில் ஒரு கேன்டீனில் 5 வருஷமாக ஒரு மாணவிக்கு வந்து கூட்டு பாலியல் பலாத்காரமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. இது எதை பற்றியுமே கவலை இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழ்நாடு தான் பெண்கள் இதுக்கு பாதுகாப்புக்கு முதன்மை மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வந்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு பார்வை பார்த்துடலாம். இது வந்து விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க, அது இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. எதிர்கட்சிகள் வந்து எல்லாருமே இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடைசியாக விஜய் அவர்கள் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு.
சந்தோஷம். விஜய் அறிக்கை கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த விஷயம் மற்றவர்கள் சொல்றதை விட விஜய் அவர்கள் சொல்லும்போது இன்னும் வந்து தெளிவா போய் சேரும். ரொம்ப ரீச் இருக்கும், மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் இருக்கும். இந்த பீகார் சம்பவம்ன்றது வந்து வேற மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பீகார் சம்பவம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, பீகார் மாநிலத்தை சேர்ந்த அந்த கௌரவ் குமார் அவருடைய மனைவி, அவருடைய 2 வயது குழந்தை வந்து கொல்லப்பட்டதுன்றது உண்மை. அதுவும் பீகார்காரர்களாயே செய்யப்பட்டிருக்கு. ஏதாவது வந்து நடத்தப்பட்டிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இவர் வந்து ஒரு வேலைக்காக வந்து இது பண்ணியிருந்தாரு. இங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து இல்லை பறி போயிடுச்சுன்னொன்னே அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேருந்து இன்னொருத்தருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும்னு சொன்னோன்னா, சரிவா நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட சொல்லி வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிக்கந்தர்னு ஒருத்தர்கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஊருக்காரர் தான், அங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரை போய் பார்த்துருக்காரு. அங்கே கிண்டியில் இந்த தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்க அங்கே சேர்த்து விட்றன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கொண்டு போய் இருந்து அங்கே இங்கே இருந்துக்குங்க அப்படின்னு இருக்காரு. நைட் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் இந்த சிக்கந்தர்ன்றவரும் அவரோட இன்னொரு 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிருக்காங்க. நல்ல போதையில் போயிருக்காங்க. போயிட்டு அந்த கௌரவ் குமாரோட ஒய்ஃப்கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவரும் கௌரவ் குமாரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியாமல் முதல்ல கௌரவ் குமாரை கம்பியால் அடித்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த லேடியவும் வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 வயசு குழந்தைய தான் ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கீழே 2 காலையும் பிடிச்சி செவுத்தில் அடித்து தரையில் அடித்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இது பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களை பீகார் மாநிலக்காரர்களே வந்து கொன்னுட்டாங்கன்னா கூட இது நடந்தது பீகாரில் இல்லை, தமிழ்நாட்டில். ஸோ அப்போ இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். என்னன்னா இதில் போதையிலே இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடந்திருக்கு பாருங்க. பீகார்காரங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கல, அதுவும் பீகார்காரர்களாலே நடக்குது. அதனால இது வந்து பீகார்காரங்க தானே பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க பண்ணலன்னு நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியாது. அவங்க இங்கே தான் இருக்காங்க, இங்கே உள்ள சட்டத்திட்டத்தின்படி தான் அவங்க வந்து வாழணும். அப்போ இங்கே உள்ள சட்டத்தின் மேலே அவங்களுக்கு பயம் இல்லையோ அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. இப்போ இது நடந்தது 25ஆம் தேதி, இது இன்னைக்கு நடக்கல, 25ஆம் தேதி நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அவனுங்க வந்து அதை சாக்கு மூட்டையில கட்டி குழந்தைய ஒரு இடத்துலையும் அந்த லேடியை ஒரு இடத்துலையும் இவரை ஒரு இடத்துலையும் போட போகும்போது தான் இந்த மூட்டை எங்கேயோ விழுந்து அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி தான் அந்த வந்து இன்வெஸ்டிகேஷனே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க. ஒரு பீகார்லேருந்து வந்தவனுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்க ஊருக்காரனே வந்து போதையில் வந்து கொண்டு இருக்கான். இதுவே மத்திய பிரதேசத்தை பார், உத்தரப்பிரதேசத்தை பாருலாம் நம்மளால வந்து சொல்ல முடியாது. வேற்று மாநிலத்தவரும் இங்கே வந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமையாக இருக்குது. நமக்கு அங்கே போனால் என்ன நடக்கும், நம்ம அங்கே போகிறது இல்லை, நம்ம ஆட்கள் பெரும்பாலும் அங்கே போகிறது இல்லை. மற்ற மாநிலங்கள், அதுவும் பீகார் உத்தரப்பிரதேசத்துக்குலாம் தமிழர்கள் போக வேண்டிய அவசியம், எந்த பெரிய அவசியமும் வேலைக்காக போக வேண்டிய அந்த அவசியம் இல்லை. அதேமாரி இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு யாரும் போகவும் போகிறது இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், மற்ற மாநிலங்களில் மும்பை, டெல்லி, இந்த மாதிரி மற்ற ஊர்களில், வெளிநாடுகளில் நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி தான் அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஸோ பீகார்காரன் பண்ணியிருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரன் பண்ணியிருந்தாலும் சரி, பிரச்சனை தான். இதை விட கொடுமை, அதை தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அப்படியான்னு கேட்டார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஆகப்பெரும் ஹைலைட்டே அதுதான். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மிக முக்கியமான அமைச்சர் அவர், அதாவது அவங்க நியூஸ் சேனல்லையுமே வந்துச்சு. உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமாவோ, இது ஒரு நடந்துருச்சுன்றதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. நமக்கு விவாதம் பண்றதுக்கு 1000 இருக்குங்க. இது ஒரு விவாதமா? ஓபிஎஸ் என்ன சொல்றார், இபிஎஸ் என்ன சொல்றார், விஜய் கட்சியில என்ன நடக்குது, அங்க என்ன பண்றாங்க, அதை பத்தி பேசதான் நேரம் தவிர இதை பத்தி பேச நேரம் இல்லை. அதனால அது அவருக்கும் தெரியாம போச்சு. இதோடைய சம்பவம் நடந்துன்றது அமைச்சருக்கே தெரியலன்றது எவ்வளவு அம்சமான விஷயமா இருக்கு பார்த்தீங்களா. சூப்பர் ஸ்டார் ஓ மை காட் அப்படியா எப்போ அப்படின்னு வரலையா, அந்த மாதிரி என்னது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா, டக்குன்னு திரும்பி பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ என்ன சொல்றது உங்ககிட்ட நான்ன்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் தெரியாதுன்னு நீங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்றீங்களா அளவுக்கு இருக்கு. இது எல்லாரும் குரல் கொடுத்ததுன்றது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு போராட்டமா கூட முன்னெடுக்கலாம். போதையே இல்ல ஜீரோன்னு சொன்னதுக்கு போதையே இல்ல, கொடுத்தாச்சு. போதை எப்படி இருக்கும், வித்தாச்சு இல்ல, மொத்தமா வித்தாச்சு. அதுக்கப்புறம் போதையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பீகார்காரன் குடிச்சா அதுக்கெல்லாம் நாம எப்படி பொறுப்பாக முடியும்? தமிழ்நாட்டுக்காரன் குடிச்சா நம்ம இதுன்னு சொல்லலாம், பீகார்காரன் தானே குடிக்கிறான். அதனால ஈஸியா கிடைக்குதுன்னா அப்ப பாத்துக்கோங்க. இல்ல எல்லார் கையிலயும் இருக்கு போதை, பீகார்காரனுக்கே ஈஸியா கிடைக்குது. பீகார் அவன் மது போதையிலே இருந்தான்னு வச்சுங்களா, மது போதையும் இங்க விற்கிறது தானே, இங்க நம்ம அரசாங்கம் விற்கிறது தானே.
ஸோ ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் நடக்குது. மது போதையால் நடக்குதுன்றதும் ரொம்ப மோசமானது. அதை விட மோசமானது மது போதை இல்லாமல் வேற ஏதாவது போதையாக இருந்தது அது இன்னும் மோசமானது. அப்போ இந்த 0% கல்டிவேஷன், அதுக்கப்புறம் வந்து இங்கே இதுவே கிடையாது, கஞ்சாவே கிடையாதுன்ற மாதிரியான பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எவ்வளோ ஹம்பக்குன்றது நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அதுதான் செய்திகள்ல இது எப்படியும் ஒளிபரப்ப போறதில்ல, அது வரதா அது முடிஞ்சு போச்சு, அவங்க கைது பண்ணிட்டாங்க, உடனே என்ன கைது பண்ணியாச்சு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியாது. இல்ல அவங்க எடுத்து வைக்கிறதே அதுதான். ஏங்க அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். பண்ணிட்டாங்கன்னா நாங்க கைது பண்ண முடியும். அதுக்கான நடவடிக்கை ஒரே நாள்ல நாங்க எடுத்து முடிக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. உடனே எங்க தெரியுமா போகும்? இது அதிமுக ஆட்சி கிடையாது. ஒரு நாளைக்கு 100 சம்பவம் நடக்குது, ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் கூட நடக்கக்கூடாது. அதாவது ஆட்சினா 0%, 100% கிளீன்ன்றது நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு தனி மனித சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். ஆனா ஆமா நடந்துருச்சு, அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அதுலயே இன்னொரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நந்தனத்துல. இப்பதான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி போன வருஷம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. மறுபடியும் நந்தனத்துல ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனம் வளர்ச்சி குண்டன மாதிரியான ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க. 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது எவ்வளவு மோசமா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க. தமிழ்நாட்டு ஒரு பக்கம் மக்களோட மனநிலை எப்படி போயிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்மை இதெல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் போதைன்னு ஒரு காரணம்னு இன்னொரு பக்கம் இருக்கு. ரொம்ப ஈஸியா எளிதா கிடைக்குது போதை அப்படின்றது இன்னொரு பக்கம். இதெல்லாம் தடுக்காம அரசு அதை வந்து எப்படி முடக்குறதுன்னு பாக்குறது. இதை தடுக்கிறது எப்படி? ஆமா நடந்துருச்சு, இதுக்கு நாங்க நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இதை நாங்க தடுக்க பாடுபடுறோம், இதுமே இது நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம் சொல்ல. அப்படியான்னு கேட்கிற மாதிரி ஒரு அமைச்சர், அப்படி இல்லை இதெல்லாம் நாங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படின்னு எப்படியாவது மடைமாற்றணுமே தவிர இது தடுத்து நிறுத்தி இதுக்கு வந்து ஒரு வழிவகை செய்யணும், பெண்களுக்கு இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கிடையாது. எப்படியாவது இந்த செய்தியை முடக்கிடணும், வெளியே வராம பார்த்துக்கணும். அதை வச்சு யாரும் பேசிடக்கூடாது, ஒரு டிபேட் பண்ணிடக்கூடாது, அது ஒரு விவாத பொருளாகவே இருந்துடக்கூடாது. மற்றபடி அதிமுக நடக்குது, திமுக நடக்குது, காங்கிரஸ்ல நடக்குது, திமுக காங்கிரஸ்க்கு என்ன ஆச்சுன்னு இதை பத்தி தான் செய்திகள் இருக்கே தவிர பிக் பிரேக்கிங், பிக் நியூஸ், சடன் பிரேக்கிங்கு, எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் இருக்குதே தவிர இது ஒரு செய்தியாவே பார்க்கப்படலை. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா போயிருக்குன்றதை பத்தி பேசுறதுக்கு ஒரு விவாதம் கூட இங்க நடக்கலைன்றது ஒரு அவல நிலை தான். இதை வந்து நம்ம கூட வீடியோல பார்த்தோம், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, திருச்சியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்த மாதிரி உறையூரில் இங்கே சம்திங் வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்முறை பண்ணிட்டாரு, இதை பற்றி யாருமே பேசுங்கன்னு. ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கும்போதே ஒரு விஷயத்தை இவ்வளோ ஃப்ளாஷ் பண்ண முடியலன்னா அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ அவுட்டர் சிட்டிஸு கிராமப்புறங்கள்லாம் அப்போ இன்னும் எவ்வளோலாம் நடக்கும். அப்போ எதுவுமே நம்ம கண்ணுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றது. லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள், ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் இந்த செய்திகள் தெரிய வருதா? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த செய்திகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு செய்திகளுக்கு வரணும்ல, அது உங்களுக்கு அந்த செய்திகளில் போடணும்ல. இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி ஒரு நாயகர் இருக்கு, திமுக காரர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இல்லை இந்த ஊரில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. இந்த பீகார் சம்பவத்துக்கு ஒருவேளை இது அதிமுக ஆட்சியா இருந்து நடந்திருந்ததுன்னா இது சும்மா இருந்திருப்பாங்களா? எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கும். பீகார் மாநிலக்காரனாவே இருக்கட்டும், அவனுக்கு தமிழ்நாட்டில் எப்படி இது ஒன்று நடக்கும் அப்படின்னு ஏகப்பட்டது இருந்திருக்குல்ல. ஆனா அதை பத்தின விவாதமே இங்க இல்லை, அது அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்றதுதான் இங்க, அதை பத்தின பேச்சே இங்க இல்லைன்றதுதான் அவமானம். இன்னைக்கு ஏதோ விஜயும் எடப்பாடி அவர்களும் எல்லாரும் அறிக்கை கொடுக்கறதுனால அது ஒரு 2 பேருக்கு தெரியுது, அதை பத்தி நம்ம பேசுறோம். மற்றபடி இதுலன்னா அது யாருக்குமே கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தான் நம்ம சொல்றோம், விஜய் அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்க இந்த மாதிரி அறிக்கைகளை அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க முன்னாடி அறிக்கையாவது கொடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ அறிக்கையுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்களை அடுத்தடுத்து அறிக்கைகளா கொடுக்கும்போது அது ஒரு டிபேட்டா மாறும், அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா போடுவாங்க. உங்களை இந்த செய்திகளை பார்க்க விரும்பாதவங்க கூட நீங்க ஒரு செய்தியில வரீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு அவங்க ஒரு விருப்பப்படுவாங்க. இல்ல எதுவுமே அந்த எக்ஸ் தளத்துல மட்டுமே ஒரு பதிவு போடுறாங்க, இங்க எவ்வளவு பேர் வந்து எக்ஸ் தளம் பயன்படுத்துறாங்க. இல்ல அதுதான் சொல்றாங்க, எக்ஸ் தளத்துல போட்டாலும் அது செய்திகள்ல போடுறாங்க, செய்திகள்ல உங்களுக்கு உடனடியா போடுறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இதை வந்து எடுத்து வெளியில பேசினாங்கன்னா, அதே மாதிரி அதிமுக இருக்கவங்களும் அதை எடுத்து வெளியில பேசினாங்கன்னா அது இன்னும் பெரிய பேசு பொருளா மாறும். அது இந்த நமக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லை, அது ஏதோ ஒன்று மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியணும்ன்றது தான். ஏன்னா இது வந்து மூடி மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது நம்மளும் வந்து தொடர்ந்து பேசுவோம். அவங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்மளுக்கு இந்த ஆட்சி வேணுமா வேணாமான்னு. அதுதான் சொல்றேன், அந்த ஆட்சி மாற்றம் வேணுமா வேணாமான்றத செய்திகளும் இதை வந்து உணர்ந்து செய்திகளை போட்டா சந்தோஷம், போடலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு, விஜயை பிடிச்சி நல்லா சாடியிருக்காரு. அன்னைக்கு பேசினதுக்கு பதிலுக்கு வந்து விளாசன்னு விளாசிருக்காரு. இந்த நாக்குக்கு வந்து நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இனிமேட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா என் கடை செவிடாக்கிடுறா ஆண்டாவா அப்படின்ற மாதிரி.
அன்னைக்கு ஒரு வாய் இன்னைக்கு ஒரு வாய்ன்ற மாதிரி கொரோனா காலத்துலலாம் நாங்கள் வந்து எப்படி வேலை செஞ்சோம், எல்லா மாநிலத்துக்கும் போனோம், ஒவ்வொருத்தரும் போய் பார்த்தோம். விஜய் அவர் என்ன பண்ணார்? கொரோனா காலத்தில் என்ன பண்ணார்? வீட்டில் போய் பூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இது வந்து எதுக்காகனா, இப்போ ரீசெண்டாக அவங்கள ஊழல் சக்தின்னு சொன்னதுனால, இப்போ நடுவில் நடந்த அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடந்த மோதல்கள், இணையத்தில் நடந்த மோதல்கள், பனையூர் பண்ணையார்கள், அடிமைப்பாடிகள் இப்படின்னு அவங்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிருபர்கள் கேட்ட கேள்வி, இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய சக்தியா சொல்றாரு அப்படின்னு, நீங்க தான் ஊதி பெருசாக்குறீங்க, களத்திலே வந்து இல்ல நாங்க தான் இருக்கோம் களத்திலே. நாங்கெல்லாம் கொரோனா காலத்துல 32 மாவட்டத்துக்கு போனேன், அப்பெல்லாம் வந்து எப்படி இருந்தது, இப்ப அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப நீங்க தானே ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தீங்க, 144 தடை உத்தரவு போட்டிருந்தீங்க, அப்போ ஒரு கட்சிக்காரர் கூட கிடையாது, கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் கூட இப்ப இருந்துச்சா என்னன்றது தெரியல. அதுவும் இந்த சீக்கிரம் ஆரம்பிப்பாருன்றது, கட்சி ஆரம்பிப்பாரு வருவார்ன்றது தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாரா அப்படின்றதெல்லாம் இப்ப யாரும் யோசிக்கல. அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவரை வந்து கேட்குறதுன்றது எவ்வளோ நியாயமாக படுதுன்னு தெரியல. கொரோனா காலத்தில் நீங்கள் அப்போவே அவர் வரல, இப்போ வர கேட்டாருன்னா அதில் ஒரு நியாயம். இப்போ வந்து நீங்கள் இப்பயும் கேட்டார், இப்போ நீங்கள் வந்து போயிட்டீங்க, 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் போய் இருந்துக்கிட்டீங்க, அதை பற்றியே பேசலை, அது சாதாரண சம்பவம் சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிட்டாரு. இல்லை சாதாரண சம்பவம் இல்லை, மன்னிக்கணும், இது பண்ணிடுங்க, அது ஒரு பெரிய துயர சம்பவம், அந்த சம்பவத்தில் கூட நீங்கள் உங்களோட இது சொல்லலை, உங்களை பார்க்க வந்து தானே 41 பேர் உயிரிழந்தாங்க, தார்மீகமாக அவங்கள்ட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்களா வச்சிங்களா அப்படிலாம் கேட்டாரு. ஆனா அவருக்கு தெரியாதுல்ல விஜய் அரசியலுக்கு வருவாரு, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் அப்படின்னு அன்னைக்கு தெரியல. ரெண்டாவது அன்னைக்கு கூட்டணிக்கு வந்துருவாருன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, எப்படியாவது அவரை காப்பாத்தி அவருக்காக ஆதரவா பேசினா கூட்டணிக்கு வந்துருவாருன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதுலயும் மண்ணள்ளி போட்டாச்சு அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். ரெண்டாவது கொரோனா காலத்துல வந்து அவர் வந்து ஒரு 1,30,00,000 வந்து கொடுத்திருக்காரு. பிஎம் ஃபண்டுக்கு ஒரு 25 லட்ச ரூபாயும், தமிழ்நாட்டுக்கு ஒரு 50 லட்ச ரூபாயும், கேரளாக்கு ஒரு 10 லட்சம், மற்ற மாநிலங்களுக்கு ஒரு 5 லட்சம், புதுச்சேரி, ஆந்திராவுக்கு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு 5 லட்சமா பிரிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரசிகர்களோட அந்த நற்பணி மன்றத்துக்கு பிரிச்சு கொடுத்து சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ 1,50 கோடி ரூபா வந்து ஒரு 1,30,00,000 கொடுத்துருக்காரு. அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு, அவர் பணம் மட்டும்தானே கொடுத்தாரு, வெளியேவா வந்தாரு அப்படின்னு. உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கலாம், உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கலாம். இதெல்லாம் பேசுறதுதான், அரசியலுக்கு வந்துட்டாருல, இனிமே எல்லாமே நடக்கும். முதல்ல அவர் ஏன் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி அது நம்ம யாருக்கிட்டையுமே கேட்கவே முடியாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சியா இருக்காரு, ஒரு அரசியல் தலைவரா இருந்து நீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க, அன்னைக்கு அவர் வெறும் நடிகர் தான். அவர் எவ்வளோ, எல்லாருமே நடிகர் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் எல்லாமே ஒவ்வொரு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த பங்கீடு வந்து நம்ம அவ்வளோதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே வேற என்ன எதிர்பார்க்கறேன். வெளியவே வரக்கூடாது, ஷூட்டிங்கே நடக்கக்கூடாது, மக்கள் யாரும் வெளியே வர. இப்பவே நீங்க என்ன சொல்றீங்க, வந்தா கூட்டம் வருது, அது வருது, இப்பயும் அன்னைக்கு வந்திருந்தாலும் அதே தான் நடக்கும். அப்ப அன்னைக்கு வந்தா ரோட்ல வந்து பெரிய கூட்டம் வந்துடாதா, அன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்கும்போது பெரிய பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது இல்லாம அன்னைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஹெவியா இருந்துச்சு. அப்போ அப்போ வந்திருந்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கும், மீறாரு அப்படின்னு. அப்போ இவர் வந்து தான் செய்யணுமா, அப்புறம் நாங்களாம் இருக்கோமா, நாங்க செய்வோம். நீங்க காசு கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா டொனேஷனா கொடுத்துட்டாரு, அரசு நிதியா கொடுத்துட்டாரு, பிஎம் ஃபண்டுக்கும் அனுப்பிட்டாரு. ஸோ இப்போ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதுன்றது ஒரு ஏற்புடைய கருத்தா எனக்கு தெரியல. நீங்க அரசியல் கட்சி தலைவரா போனீங்கன்னா, நீங்க அரசியல் கட்சி தலைவரா நீங்க போய் தான் ஆகணும். நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்தீங்க, முதலமைச்சரா நீங்க வந்து போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்புறம் திடீர்னு வந்து நான் போனேன்னா நீங்க தான் போகணும், வேற யாரு போவா, நீங்க அதுக்கு தானே வந்து முதலமைச்சரா இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் அனுபவம் வேணும். இல்ல சிறந்த நடிகர் தான், ஆனா சிறந்த அரசியல் தலைவர் கிடையாது, தலைவர் இல்ல, அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அனுபவம் வேணும்ன்றது உண்மைதான், அதுல இன்னும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவர் சொன்னது அது ஒரு ஓகே, நான் இது எதுக்குமே ஒரு அனுபவம் வேணும் அப்படின்றது தான். அந்த அனுபவம் வந்து உள்ள செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா ஒரு நல்ல இதுவா இருந்திருக்கும். அனுபவமே இல்லாத எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குனதுனால என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகலைல்ல. ஓபிஎஸ் வெளியே போனார், டிடிவி தினகரன் வெளியே போனார், சசிகலா வெளியே போனார், கட்சி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆச்சு, தேர்தலில் தோத்தீங்க, ஏகப்பட்ட தோல்வி, பாஜக வெளியே போச்சு இப்படின்னு சொல்லலாமே. அனுபவமே இல்லாம உங்களை முதலமைச்சர் ஆக்குனதுனால எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்தீங்களா. அதிமுகவை சதைச்சிட்டார், அதிமுகவை ஏகப்பட்ட சேதாரம், பாஜக விட்டு அடிமையாக்கிட்டார், அனுபவமே இல்லையே அப்படின்னு அப்படியும் சொல்லலாம். இப்போ அனுபவம் எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் வேணும்னா உங்களுக்கு கூட தான் அனுபவம் இல்லை, முதலமைச்சராக இருந்த அனுபவம் கிடையாது. நீங்க என்ன சொல்லுவீங்க உடனே, நான் வந்து அமைச்சராக இருந்திருக்கேன், நான் எம்பியா இருந்திருக்கேன். எம்பியா இருந்திருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, முதலமைச்சராக இருந்தது இல்லைல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கும், எப்படி உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவரே இப்போ வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. ஜெயிக்கிறது தோக்குறது மக்கள் கையில். அவரை முதலமைச்சராக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா முதலமைச்சராக்குவாங்க, இல்லை எதுவும் கிடையாது
அப்படின்னு சொன்னா எதுவும் கிடையாது. அது அவங்க பிரச்சனை. அதுக்கு எதுக்குமே அனுபவம் வேணும், அது வேணும், அதெல்லாம் இருக்காங்க. கூட இருக்கிறவங்க ஏதோ பண்றாங்க. அந்த அனுபவம் வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு மக்கள் இருக்காங்க. அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அனுபவமே இல்லாம நீங்களே எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அவரும் கத்துப்பார். எப்படி அனுபவம் வேணும்ன்றதே அவர் கத்துப்பாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து இவங்களே கத்து கொடுத்துருவாங்க. இவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரே ஒரு நாள் நீங்க பாத்திருக்கீங்களா, சும்மா நம்ம பசங்க நம்மலாம் கூட பண்ணிருப்போம். குழந்தைய கிள்ளி விட்டுட்டு போயிடுவோம். இல்ல அது பாட்டு தூங்கிட்டு இருக்கும், அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கும், நல்லா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அன்னைக்கு ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி காதை திரி விட்டு போயிட்டாரு. அடிச்சுக்கிறாங்க. யாரும் தெரியுமா, மாஸ்டர் படம் தெரியுமா, தலைவா படம் தெரியுமா, அதுக்கு உட்காந்து ஒரு அதாவது புதஞ்சு போனா ஏடிஎம்கே ஐடிவிங்க அபிஷியலா அன்னைக்குதான் மறுபடியும் வருது. ஏடிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த இதை வந்து பண்ணிருக்காரு. நறுக்குன்னு ஒரு கொட்டு, ஊழல் சக்தி போ அப்படின்னு அவரு போயிட்டாரு. 3 நாளா இவனுங்க இங்க அடிச்சுட்டு கிடக்காங்க. தெரியுமா தலைவா படத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா, ஏஐல போட்டு மாஸ்டர் படத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, கால்ல விழுந்தாரு தெரியுமா. அதே ஏஐல வந்து கையை கட்டி அவரோட வாழ்க்கை வரலாறே வந்து ஏஐல படம் சொல்றேன். இது மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை தாவேகா கொஞ்சம் அதுல சைலண்டா தான் இருந்திருக்கு. பெருசாலாம் அடிக்கல, ரொம்ப இழுத்து போட்டுலாம் வந்து பண்ணிக்கல. ஏதோ தெரியல, ஏதோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹை கமெண்ட் ஏதோ வந்திருக்கு. டார்கெட் ஏ இல்ல டார்கெட் டி அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால இந்த பக்கம் அவங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே பக்கம் தான் திரும்பி இருக்காங்க. ஸோ இதுதான் அனுபவம் வேணும்னு பார்த்தா உங்களுக்கும் அனுபவம் வேணும். இப்பதான் உங்களுக்கும் அனுபவம் வந்திருக்கு. ஒரு தேர்தல் தோல்வி, ஒரு தேர்தல் 10 தேர்தல் கிட்ட தோல்விலாம் நடந்திருக்கிறதுனால இப்பதான் அனுபவம் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம். முழிச்சிருக்காங்க. 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் முழிச்சிருக்காங்க. தண்ணி தெளிச்சு எழுப்பி இருக்காங்க. இன்னமும் படுத்துதான் இருந்திருப்பாங்க. டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்தாரு, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி வாங்க இதெல்லாம் பண்ணணும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி, அவர் என் எதிரி, அவருக்குள்ள நான் உட்கார மாட்டேன். எது உட்கார மாட்டியா, நீங்க வந்தா தானே நான் வர முடியும், உட்கார மாட்டியான்னா நான் கேட்கல, உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க. பார்ப்போம். அப்படி இங்கிட்டு இன்னொருத்தர் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இங்கிட்டு இபிஎஸ்னா இங்கிட்டு ஓபிஎஸ் கொடுத்துருக்காரு. அண்ணா அருமை அண்ணன், அருமை அண்ணா, குச்சமே இல்லைல்ல, நீ எதை சொன்னாலும் நான் கேட்குறேன் அண்ணா, என்னை நீ இணைச்சிக்கிட்டா மட்டும் போதும் அண்ணா, எப்படியாவது உள்ள வந்துடணும், அதாவது அதிமுகக்குள்ள வந்துடணுமா இல்லை என்டிஏக்குள்ள வரணுமான்றது தெரியல, இனி எப்படியாவது சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு இன்னைக்கு ஒரு கெஞ்சாத குறைன்றது நடந்திருக்கு. இதோட எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்த வாரம் தானடா ப்ரோக்ராமு. எனக்கு இது அவரு அன்னைக்கு இது பிரஸ் மீட் கொடுத்தோன்னே ரஜினி முருகன் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல இந்த நாடோடிகள் ஒருத்தர் வருவார்ல, முடிய சுருட்டிட்டு அவர் வருவாரு, தம்பி வாயிண்டா பேசுறதுக்கு நம்ம கிட்ட 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அரசியல மாதிரி ஏதோ கொடுத்துட்டீங்கல்ல, இது என்னதுப்பா, இது என்னமோ ஒரு பாட்டில பார்த்து ஏதோ ஒன்று சொல்லுவாரு, இல்லையா நான் இழப்பு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி அப்படி ஒன்று தோணுது. எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாம அருமை அண்ணன் எடப்பாடின்னு எனக்கு அவரு சொன்னதெல்லாம் கூட எனக்கு வந்து ஓகே ஏதோ பண்றேன். அடுத்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அதுக்கு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்லைன்ற மாதிரி, சிச்சி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொதுக்கூட்டத்திலே முடிவெடுத்தாச்சு, சும்மா போய் அவரை போய் வந்து எப்படி சேர்க்க முடியும் அப்படின்றதுதான். அதாவது ஒரு சுயமரியாதையை இழந்து தன்மானத்தை இழந்து ஒருத்தர் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதுக்கு இந்த மாதிரியான காட்சிகள் ஒரு உதாரணம். ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு இதெல்லாம். அதாவது அவர்கிட்ட வந்து தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லவே இல்லையா நான் அதிமுகலே இல்ல அப்படின்னு சொல்லி போகலாம், இல்ல தனியா கட்சியா இல்ல ஒரு கட்சின்னு ஒரு இடத்தையும் அனுப்பி நீங்க என்டிஏக்குள்ள கூட போங்க, நான் அந்த மேடையில ஏற மாட்டேன், எடப்பாடி உள்ள மேடையில நான் ஏற மாட்டேன், மத்தபடி நான் உங்களுக்கு எல்லாமே பேசுறேன் வைக்கிறேன் எல்லாம் சொல்லலாம், எதுவுமே இல்லாம என்னை மறுபடியும் ஏடிஎம்கேல இணைச்சிக்கிங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, உங்களை எப்படி அவங்க சேர்த்துப்பாங்க. நீங்க இல்ல ஏடிஎம்கே இல்லைன்னா நம்மளுக்கு அடையாளம் இல்லைன்றதுனால கூட அந்த தனி கட்சி தொடங்காம நம்ம எப்படியாவது இதுல போயிடணும், இதுதான் நம்மளோட அடையாளம்னு உட்கார்ந்து இருக்காரான்னு தெரியல. உங்க கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, உங்களால எதுவும் பிரோஜனம் இல்லைன்னு கிளம்பிட்டாங்க. இதுல வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியனை வர கோத்து விட்டார். தர்மயுத்தம் 2.0 ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமே அப்ப எதுக்குமே நீங்க காரணம் கிடையாதா? தர்மயுத்தம் யாரால பண்ண, குருமூர்த்தியால பண்ண, நீங்க அவரை வச்சு எல்லாரும் விளையாண்டுட்டாங்க. இல்ல எங்க விளையாடுறதுக்கு நீங்க என்னங்க டாயாங்க, உங்களை வச்சு விளையாடுறதுக்கு உங்களுக்கு தெரிய வேணாம், நீங்க ஒரு அரசியல் முதிர்வு உள்ள தலைவர்னு சொல்லி பேசிக்கிறீங்க, 2 சைடும் வெள்ளையெல்லாம் இருக்கு உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு அரசியல் இது தலைவர்னு சொல்றாங்க, உங்க பின்னாடி ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒரு நியாயம் வேணும்ல, அவங்களுக்கும் ஒன்று நியாயம் பண்ணியிருக்கணும். இல்லை ஏதாவது நீங்க ஒரு தர்மயுத்தம்னு ஒன்று பண்ணீங்க, அதையும் நீங்க பண்ணல, குருமூர்த்தி சொல்லி பண்ணதான் நீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, கட்சியிலேருந்து வெளியே போறேன் நீங்க, யார் சொல்லி பண்ணீங்க, நீங்க பாஜக சொல்லி பண்ண நீங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தேன் நீங்க, யார் உங்களை வந்து சேர்த்ததுன்னு கேட்டா எடப்பாடி தான், இது அமித்ஷா தான் எங்களை வந்து சேர்த்தாரு. நீங்க மறுபடியும் பிரிஞ்சு மறுபடியும் டெல்லி போனீங்க,
மறுபடியும் வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நாங்க வந்து என்டிஏல என்னதான் அரசியல் இது? ஒரு நியாயம் வேணும்ல. கொஞ்சமாவது மக்கள் பார்க்கும்போது பரவாயில்லப்பான்னு சொல்ற மாதிரியாவது இருக்கணும். அதாவது ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து விலகி போறாரு. அந்த கூட இருக்க 10 பேரும் சொல்ல மாட்டாங்களா? அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இல்ல இருக்கேன்னு? சொல்லுவாங்க. சொல்றவங்கலாம் வெளியே போயிட்டாங்க. எப்ப நீ எதனா பண்ணிட்டு இரு, ம். நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு, நாங்க அவரும் வந்துடுறோம் போனதுனால தான் வேற வழியே இல்லைன்றதுக்காக. இல்ல இவங்கலாம் போகணுன்றதே இவரோட பிளானே. யாரு வைத்தியலிங்கம், வைத்தியலிங்கம், மனோஜ் செங்கோட்டையன் பாண்டியன் எல்லாமே. எல்லாருமே இங்கிட்ட இருந்து போகணுன்றதே இவரோட பிளானே. ம். தனியா இருந்துட்டோம்னா நம்மள சேர்த்துப்பாங்க. ம். ஓகே இவர் தனியா இருக்காரு பாவம் அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்கன்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர, ம். இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கட்சியா அப்படி நிறுத்தணும், இல்ல ஒரு அமைப்பா நிறுத்தி அட்லீஸ்ட் ஒரு அமைப்பா நிறுத்தி என்டிஏல போயிருந்தா கூட ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு எங்கள்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் எம்எல்ஏ, மறுபடியும் சீட்டு கொடுங்க, அந்த இடத்துல நாங்க நின்னுக்கிறோம், அது ஏதோ ஒரு சிம்பிள்ல நாங்க நின்னுக்கிறோம், இல்ல ரெட்டலையில் நிக்க சொன்னீங்களான்னு நிக்கிறோம்னு சொல்லியிருந்தா ஒரு மரியாதை இருக்கும். எல்லாரையும் போக விட்டுட்டு கடைசியா நான் அதிமுகல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அப்புறம் போனவனுக்கு என்ன இருக்கு? உங்க கூட கார்ல வந்து செங்கோட்டையனுக்கு என்ன இது இருக்கு? உங்களால இப்ப 2 3 பேர் போய் திமுகல சேர்ந்துட்டாங்க. உங்க கூட இருந்த டிடிவி தினகரன் அழகா போயிட்டு ஏடிஎம்கே என்டிஏல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ உங்களை சேர்க்கறதுக்கு அவர் ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எடப்பாடி இன்னைக்கே நோ அப்படின்ட்டாரு. எதுவுமே சொல்லல. ஆப்ஷன் பாத்துருப்பாரு. ஆனா அங்கேயும் முடியாதுன்னு இருப்பாங்கன்னு தான். என்னது சேர்க்கறது இத? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, தம்பி டெல்லி கூப்பிடுறாங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. செங்கோட்டையன் அவர்களை சேர்த்தது அது ஏதோ ஒரு சரி இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கோ இதுக்கெல்லாம் பிளானிங் பண்ணுவாரு, கரெக்டா இருக்கும், ஒரு இது இருக்கு. இல்ல தாவேக்கால சேர்க்கலாம் தான் பிளான் பண்ணிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் இல்லை, நான் வரும்போது ஏறும்போது இறங்கும்போது மட்டும் எனக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனந்த் சொல்லிட்டாராம், எலுமிச்சம்பழம் சாத்துக்குடிலாம் எங்களால கொடுக்க முடியாது, ஏத்துறதே கஷ்டம், மேடையில் ஏத்துறதே கஷ்டம், என்னது உங்களை எந்த இறங்கி வந்து பாக்குறதுன்றதெல்லாம் கஷ்டம், முடிஞ்சா போன் எடுத்து பேசுறேன் இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம் என்னால வர முடியாது தம்பின்னு இருக்காங்க. எங்க எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்களா, நீங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பலாப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட சரிதான்னாதான், பலாப்பழமும் கிடையாது வாழைப்பழமும் கிடையாது, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதனால ஓபிஎஸ்ஸின் கதை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமும் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தாலும் எந்த மரியாதையும் இருக்காது. சத்தியமா எடப்பாடி சேர்க்க மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது. 99% வாய்ப்பு கிடையாது. மேபி 1% சேர்த்தா அந்த மூலையில இருக்கணும். நீங்க இந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த விஷாலி எல்லாம் சேர்ந்து 5 பேர் இருப்பாங்க, சந்தானம் சமையல் வேலை பார்த்து, தம்பி இவன் மட்டும் வேணாம் அப்படின்னு சந்தானம் சொல்லும் போது, நான் ஊறுகாய் வச்சுட்டு ஓடி போயிடணும், இங்க இருக்கக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும், இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவரெல்லாம் சேர்க்கறது எடப்பாடிக்கு பிரச்சனை தான். அதனாலதான் அவர் தெளிவா இருக்காரு. டிடிவி என்டிஏல சேர்ந்தது கூட அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இவரை சேர்த்தா அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இவர் வந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த துணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் தான் 3 தடவை முதல்வர், கொஞ்சம் ஏதாவது பார்த்து இருக்க இடம் கொடுத்தா நீ படுக்க இடம் கேட்கறியா, ஒருவேளை ஜெயிச்சு ஏடிஎம்கே ஜெயிச்சு அந்த சீட்ல 3வது இடத்துல மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாருங்களா, 30வது இடத்துல கூட வாய்ப்பு கிடையாது. முதலமைச்சர் சீட்டு பெருசா இருக்குனே, அதுல வேணா ஒரு உட்கார்ந்து பார்க்கறதுனால வந்து ஓபிஎஸ் வந்து நெவர் அப்படின்ட்டாங்க. ஸோ வாய்ப்புகள் கிடையாது. என்டிஏல வேணா 1 சீட்டோ 2 சீட்டோ கொடுத்து தாமரையில நிக்கிறதுனா நில்லுங்க அப்படின்னுவாங்க. நின்னாலும் நிப்பாரு. ஆனா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவர்லாம் போயிடுவாரு. அதனால அந்த பிரச்சனை கிடையாது, சேர்ந்துருவாரு. என்டிஏல சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி சேர்ந்தாருன்னா எடப்பாடியோட இது வந்து கம்மியாடும். அப்படி எடப்பாடி சேர்க்கிறாருன்னா ஒரே ஆப்ஷன் தான், எல்லா கேஸும் வாபஸ் வாங்கிருக்கணும். எதுவுமே கிடையாது, பொறுப்புலாம் கிடையாது. அதிமுக சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு சீட்டு தரேன், எங்க நிக்கிறாருன்னு சொல்லுங்க, அவங்க ஒரு சீட்டு தரேன், அவ்வளவுதான். மற்றபடி சேர்க்க வாய்ப்பு கிடையாது. இதுதான் ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஓபிஎஸ் மட்டும், வேற யாரும் கிடையாது. இது எடப்பாடியோ பிஜேபியோ யாரும் கிடையாது. தானே வாரி மண்ணள்ளி போட்டு தவிர அந்த மண்ணை அவரு தான் போய் வாஷ் பண்ணிட்டு வரணும். கிளினிக் கால் கிளியர் போட்டு அவரு தான் வாஷ் பண்ணிட்டு வரணும், மற்ற யாரும் கிளீன் பண்ணி விட மாட்டாங்க. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு. அதில் நிறையா பேர் எல்லாருமே பேசுனாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்பீச் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பிளாஸ்ட் தெறிக்க விட்டுட்டார். அந்த ஃபஸ்ட்டு நேற்றுக்கு அந்த நடந்த செயல் வீரர் கூட்டத்தை ஒரு ஓவராலாக எம்சியில் நடந்த ஒரு கூட்டம், நல்ல கூட்டம் தான். விஜய் அவர்கள் இல்லாத ஒரு கூட்டம், ஓரளவுக்கு அது உள்ளரங்கு கூட்டம் தான். நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு இது இருந்துச்சு. எல்லாரும் அந்த விசிலை வச்சு ஊதிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வகையில் அது ஒரு விளம்பரம் தான், சின்ன அந்த இது ஃபெமிலியர் ஆகுதுன்றது ஒரு விஷயம், நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் எல்லாரும் பேசினவர்கள் ஒரு 2-3 பேர் மாவட்ட செயலாளர்கள் சிலர்லாம் வந்து நல்லா பேசினாங்க, வேலிடான பாயிண்ட்ஸை வச்சாங்க. சென்னையோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நாங்கள் தகர்ப்போம், இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மார்க்கெட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஆனால் நிறைய பேரோட பேச்சில் வந்து
தலைவரை சிஎம் ஆக்கணும், தலைவரை சிஎம் ஆக்கணும், நம்ம தலைவர் வந்தா அப்படின்னு ஒரு புகழ் பாடுற விஷயமாவே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சும்மா புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடந்துட போறது இல்லை. பிரச்சனைகளை பேசும்போது அந்த பிரச்சனைகள் போய் சேரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அதை காணொலிகளில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்றது தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும், நம்ம அண்ணனை சிஎம் ஆக்கணும், நம்ம அண்ணனை சிஎம் ஆக்கணும்னா கிட்டத்தட்ட இப்போ திராவிட கட்சிகள் மாதிரி தான், நம்ம தளபதி, நம்ம சின்னவர், நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடி அப்படின்ற மாதிரி தான் போகுதே தவிர புதுசாக அதில் எதுவும் இல்லை. ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்பீச் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாரு. குறிப்பாக மது போதையால் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாரு. உணர்ச்சி வசப்பட்டுருவாரு, அதுதான் ஒரு பிரச்சனை. டக்குன்னு வாயில நல்லா அசிங்கமா வருது அப்படின்னு, அதெல்லாம் உணர்ச்சி வச பேசாம இருக்கிற வரைக்கும் ஓகே. அப்படி சொன்னதுனாலே அது தெரிஞ்சிடும், அசிங்கமா வாயில வருதுன்றது தெரிஞ்சிடும், ஓகே. ஆனா அன்னைக்கு சொன்னார் இல்லையா, திருமாவை பத்தி சொன்னார் இல்லையா, அதை மாதிரி பேசுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவார் தான் நினைக்கிறேன். அதுக்கும் விளக்கம்லாம் கொடுத்தாரு. ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயங்களை ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்களை சப்ஜெக்டை எடுத்து பேசினாங்கன்னா டிவிகேக்கு இன்னும் நல்ல ஒரு இது கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். சில விஷயம் பழைய பிரச்சனைகளையே திரும்ப திரும்ப நம்ம சொல்லி, ஏன்னா இங்க பிரச்சனைகளுக்கு பஞ்சமே கிடையாது. கரூர் சம்பவத்தை பத்தி பேசினாங்க, அப்புறம் சிபிஐ விசாரணை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றது அந்த தவிர பிரச்சனைகள் ஒரு மதுக்கடைகள் நடக்கிறது, மது போதையால நடக்குது அப்படின்ற விஷயங்களை பத்திலாம் அவர் டச் பண்ணது நல்ல விஷயங்கள் தான். அதுமாரி மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேரை பேச வச்சாங்க, அவங்களும் நிறைய விஷயங்களை பேசினாங்க. தலைவரை சிஎம் ஆக்கணும், தளபதியை சிஎம் ஆக்கணும்ன்ற அந்த புகழ் பாடுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துக்கிட்டு இருக்காங்க, முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய இன்னைக்கு அறிக்கையும் அதுக்கு ஒரு உதாரணம். ஸோ அதே மாதிரி காணொலிகள் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுனது அவங்க எடுத்து அவங்களுடைய இதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய வெறுமனே இணையத்தில் மட்டும் இல்லாமல் கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டங்கள் மூலயமா மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்போ வரக்கூடிய சர்வேஸில் சர்வேஸை பொதுவாகவே நம்ம நம்புறது கிடையாது. என்ன மாதிரியான ஏன்னா சர்வேஸ் அப்படின்றது, இந்த கருத்து கணிப்புன்றது சும்மா ஒரு 3000 பேர் 4000 பேர் எடுக்கிறது தான். ஸோ நிறைய கருத்து கணிப்புகள் பொய்யானதாகவும் நிறைய கருத்து கணிப்புகள் பெய்டாகவும் வர்றதுனால அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கா நிறைய இடங்களில் நல்ல வாக்குகள் வாங்குறாங்க, திமுக அதிமுகவுக்கு நிகரான வாக்குகள் வாங்குறாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு அது பத்தாது. அதுக்காக உழைக்கணும்னா இன்னும் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கு. அந்த தலைவரும் தாவேக்காவுடைய தலைவருமே அதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. தொண்டர்கள் உழைத்தால் மட்டும் பத்தாது, தலைவரும் உழைக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. ஸோ 25ஆம் தேதி பேசினாரு. ஸோ இன்னைக்கு தேதி 29. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் இன்னும் 4 நாள் கேப் இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2-3 நாள் பேச மாட்டேன். ஆனால் 2ஆம் தேதி அங்கே ஃபங்க்ஷன் மீட்டிங் இருக்கிறதுனால டைரெக்டாக அங்கே தான் பேசுவேன். ஸோ அட்லீஸ்ட் அறிக்கைகளாவது வந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்றது தான். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக கார்த்திக், அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வேற என்ன விஷயம் நடக்குதுன்னு பற்றி நம்ம கலந்துரையாடலாம். நன்றி, மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்